நாம் ஒன்றொன்னா காது மூக்கு இந்த செப்டம் அதெல்லாம் பற்றி பேசினோம். உச்சியில் வைக்கிற ஜடபில்லை ராக்கடியை பற்றி பேசினோம். அப்புறம் ஜடையில் வைக்கிற ஜடபில்லை இதெல்லாம் பற்றி பேசினோம். இப்போ நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த உள்கழுத்து பதக்கம்ங்கிறது நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன் நிறையா இடத்துல. இது பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படியே அழுத்துகிற பொழுது என்னாகும், தைராய்டு கிளான்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சுரப்பிகள் ஒழுங்காக வேலை பார்க்கும். இல்லாட்டா பைத்தியக்காரத்தனமாக உள்கழுத்து பதக்கம் போட மாட்டாங்க இல்லைங்களா. அப்புறம் அதுக்கடுத்து கனமாக காசு மாலை, மல்லிகைப்பொட்டு மாலை, ரெட்டவடம் சங்கிலி, நிறைய நகைகள் போடுவாங்க. இங்கே போடுறதோடு இல்லை, இந்த பின்னால் நகரத்தார் வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கன்னாக்கா கழுத்தீருன்னு போடுவாங்க. 100 பவுன் ஒரு நகை போடுவாங்க. அதுக்கு பின்புறத்தில் தும்பு வாழை குச்சி எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல அழுத்துறதுனால முதுகுத்தண்டில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்கிறாங்க. தங்க நகையினால் இங்கே கனமாக போட்டதுனால தான் அங்கே எந்த நோயும் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களே அது நிஜமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் விஞ்ஞானபூர்வமாக ஒன்றும் இன்றைக்கி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பெண்கள் வளையல் போடுறாங்க. முதல்லலாம் இந்த கண்ணாடி வளை போடுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால். அது எதுக்குன்னு கேட்டால் அதுவே மண் சிலிக்கா, அது உடம்புக்கு நல்லது. நீங்கள் பிளாஸ்டிக் போடுங்க தோல் வியாதி வரும். இந்த பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நீங்கள் போடாதீங்க. இந்த மாதிரி மண் வளை சிலிக்கா வளை தான் கண்ணாடி வளை, அதை போடலாம். இந்த தங்கத்தில் போடுறதுனால இந்த மணிக்கட்டு ரொம்ப முக்கியம். இந்த மணிக்கட்டில் தான் ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் கையை நீட்டினீங்கன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார், இந்த மணிக்கட்டில் தான் பார்ப்பார். இதோட நாடி துடிப்பு ஒரே சீராக வைக்கக்கூடியது வளையல் தான் அப்படின்னு அந்த காலத்தில் கெட்டி காப்புன்னு ஒன்று போடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் வாட்ச் கட்டுறீங்களே அதை மாதிரி கெட்டி காப்புன்னு ஒன்று போடுவாங்க. உள்ளுக்குள்ளே தாமிரம் வச்சு மேலே தங்கம் போட்டிருக்கும். சில பேர் தங்கத்திலேயே போடுவாங்க. அதில் என்னன்னு கேட்டால் இட்ஸ் அ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. வேர் இஸ் எலக்ட்ரிசிட்டி? நம்ம உடம்பில் ஓடுற அந்த எனர்ஜி தான். இது எல்லாமே சீராக்கப்படுங்கிறதுனால தான் நிறைய வளையல் போட்டாங்க. அப்படி இல்லைன்னா கருவுற்று இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கை நிறைய வளையல் போடுவாங்களாம். யோஜனை பண்ணி பாருங்கள். நிறைய வளையல் போடுவாங்க. அவளுக்கு இந்த இடத்துல தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த சத்தம் தான் முதல்ல கருவில் இருக்கிற அந்த குழந்தை கேட்குற வளையல் ஓசை தான் அது முதல்ல கேட்குற சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வளையல் முக்கியம். இந்த மோதிர விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் ஒரு நரம்பு மண்டலம் இருக்குது. இது ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தான் கல்யாணம் ஆகும்போது இந்த இடத்துல மோதிரம் போடுறாங்க. அதை நம்ம இப்படி வச்சுக்கிற போது இங்கே இடிக்கும், இந்த இடத்துல தூண்டப்படும். இதே மாதிரி காலாழி பீலின்னு போடுவாங்க மிஞ்சி, அதுவும் அந்த நரம்புகளை தூண்டுறது தான். இப்போ ஒன்று நாளில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ மோதிரம் போடுறதுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த மோதிரம் காப்பு இந்த இடத்துல வங்கின்னு ஒன்று போடுவாங்க. வங்கிங்கிறது இப்படி வளைஞ்சிருக்கும். நாகொத்துன்னு ஒன்று போடுவாங்க. நாகொத்துனாக்கா அதோட ஒத்து பாடுறாப்புல இருக்கும். இந்த இடம் ரொம்ப முக்கியமான புள்ளி. இன்றைக்கி எல்லாரும் டேட்டூ குத்துறாங்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வஸ்தாத்பா அவர் கருந்தேள் கண்ணாயிரம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு முண்டாயில் ஒரு தாயத்து கட்டியிருப்பான், ஒரு கருப்பு கயிறு கட்டியிருப்பான். ஏன்னா இந்த இடத்துல தான் வலிமையை தூண்டுகின்ற ஒரு பாயிண்ட். ஒரு காரியம் பண்ணலாம், இந்த சைனா புஸ்தகத்தை எடுத்து வச்சு எங்கெல்லாம் புள்ளிகள் இருக்குது, எதெல்லாம் என்னெல்லாம் செய்யுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஊரில் போட்ட நகைக்கும் அதுக்கும் எப்பேற்பட்ட தொடர்புன்னு தெரியும். வேறு எந்த நாட்டிலையும் இவ்வளவு நகை போடல. இந்த காது குத்துறதை பற்றி நம்ம நாட்டில் தெரிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் தெரியல. ஏன்னு தெரியுமா, இப்போ புருவத்தில் குத்திக்குதுங்க, நாக்கில் குத்திக்குதுங்க, தொப்புள்ள குத்திக்கிட்டு வந்து நிற்குதுங்க. எங்கே குத்தணும்னு ஒரு முறை இருக்குது, அது நமக்கு தான் தெரியும். வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து கற்றுக்க வேண்டிய பல விஷயங்களில் எங்கே குத்தி என்ன நகை போடணுங்கிறத சொல்லணும். அதுதான். அப்புறம் இடுப்பில் ஒட்டியானம்னு ஒன்று போடுவாங்க. எப்படி புடவையை வரிஞ்சு கட்டுறோமோ இந்த ஒட்டியானம் நம்மளுடைய முதுகு எலும்புக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நல்ல கனமாக இருக்கும். அதே நேரத்தில் இங்கே கிட்னி இந்த இன்டெஸ்டைன் எல்லாம் இருக்குல்ல, இந்த பகுதி ஒட்டியானம்ங்கிறது ஒட்டியான நிலையே அப்படின்னு அம்பாளை சொல்லுவாங்களே, ஒட்டியானம் ரொம்ப முக்கியம். ஒட்டியானத்துக்கு அப்புறம் பெண்கள் அந்த காலத்தில் மேகலைன்னு ஒன்று அணிஞ்சாங்க. அது முத்தால் தங்கத்தாலெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ போடுறதில்ல. ஆனால் ஒட்டியானம் இன்றைக்கும் போட்டுட்ருக்கோம். காலில் பார்த்திங்கன்னா
ரொம்ப கனமாக போடுவாங்க. தண்டை, கெட்டிக்காப்பு, அப்புறம் கொலுசு. இந்த கொலுசு ஒன்னொன்னும் அவ்வளவு கனமாக இருக்கும். இந்த காலில் போடுற கொலுசுக்கும் கருப்பைக்கும் ஒரு நல்ல தொடர்பு உண்டு. கர்ப்பாசய நோய்கள் வராதுன்னு இங்கேயும் சொல்கிறாங்க, இந்த இடத்துல குத்தினாலும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் காலில் இந்த பெரிய பெரிய கனகனமாக நீங்கள் அந்த கொலுசெல்லாம் போடுறாங்கல்ல, அது போட்டாக்க இந்த ரிட்ராவர்டட் யூட்ரஸ் கூட நிமிந்துரும் அப்படின்னு டாக்டர்ஸ்கள். இதை நம்புறவங்க நம்பலாம், இல்லை டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கைம்பாங்க. நம்ம முப்பாட்டங்கால விஷயத்தை தான் இந்த பிள்ளையார் பட்டியில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் சொல்கிற விஷயம் எதுவும் தப்பாக இருக்காதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். இந்த காலில் கொலுசு போட்டுக்கங்க, அது மட்டும் வெளியில் போடுவோம். ஏன் தெரியுமா? தங்கத்தை காலில் போடுறதில்ல. தங்கத்தை விட வெள்ளி இன்னும் நல்ல சிறந்த கண்டக்டர், நிலந்த சீக்கிரமாக அந்த எனர்ஜி எல்லாம் தாண்ட விடும். இந்த கால் கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க தெரியுமா, கணுக்கால். அந்த கணுக்காலில் இந்த கொலுசு அப்படி அழுத்துற பொழுது உங்களுடைய உணர்ச்சி மண்டலம், மூளைக்கு போகிற உணர்ச்சி மண்டலம் சரிப்படுத்தப்படுகிறது. கொஞ்சம் லேசாக சித்தப்பிரமை இருக்கிறவங்களுக்கு கூட அந்த காலத்தில் காப்புன்னு ஒன்று போடுவாங்க, வெள்ளிக்காப்பு கெட்டியாக போடுவாங்க. சில ஆண்கள் ஒத்த காலில் போட்டிருப்பாங்க. அவங்க எதுக்கு போட்டாங்கன்னா தெரியாதுங்க, கயிறு கட்டியிருந்தேன், இப்போ தான் வெள்ளியில் ஒரு காப்பு போட்டிருக்கிறாங்க. அவங்க கயிறு போடுவதும் வழக்கம், கெட்டிக்காப்பு போடுவதும் வழக்கம், கால் நிறைய கொலுசு போடுவதும் வழக்கம். மிஞ்சி அப்படிங்கிறது காலாழி, பீலி என்று சொல்வார்கள். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு காலில் மெட்டி போடுறாங்கல்ல, மெட்டிக்கு மிஞ்சின்னு ஒரு பேர். கணவனை விட உணர்ச்சிகளில் அவள் மிஞ்சி விடக்கூடாதுங்கிறதுக்காக மிஞ்சின்னு ஒன்று போட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு கருவுற்று இருக்கா, அவளுக்கு ரொம்ப வாந்தி மயக்கெல்லாம் இருக்குன்னா அந்த மெட்டி போட்டிருக்கிற விரலை தேய்ச்சி விடுவாங்க. அந்த எப்போ பாரு அதை தேய்ச்சிட்ருக்க முடியாதே, அதுக்கு தான் அந்த மிஞ்சியை போட்டு விட்டாங்கன்னாக்கா அந்த இடத்துல அது கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னுட்டு. இன்றைக்கி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நகைகளெல்லாம் பார்த்தோம். இந்த நகைகள் தங்கத்தில் போடுறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோம்.